ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மொட்டைப்பாட்டை சேனல் நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். கேள்வி கேட்க சொல்லிட்டு நானும் பதிலளிக்க பரட்டையும் ரெடியாக இருக்க போல. பரட்டை நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் ரெடி, கேளுங்க. நண்பர்களே, உங்கள் ஆதரவு பெருகி வருது. மீண்டும் மீண்டும் உங்கள் ஆதரவு அதிகமாக கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது, எவ்வளோ வேணால் கொடுங்க. பதில் நாளைக்கு நாங்களும் காத்திருக்கோம். பரட்டை, எஸ், நம்ம இப்போது ஆம்ஸ்டாங் அண்ணா இருக்கார்ல, அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். காவல்துறை அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு, இல்லை அந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு என்ன, இது எந்த மாதிரியாக நம்ம பார்க்கலாம்? நல்ல ஒரு செய்தி தான் இது. காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காமல் இல்லை, காவல்துறை அவங்க ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. திரு ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து ஆல்மோஸ்ட் 60 நாள் கிட்ட தாண்டிடுச்சு தான் வந்து உண்மை. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறது. நம்ம எதுவுமே போய் அங்கே நின்று ஆராயல, இல்லை காவல்துறையை தாண்டி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. ப்ரெஸ்ஸில் வர மீடியாக்களில் வர செய்திகளை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கருத்துக்கள் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாளே அவர் இறந்த வந்து 6:50 அந்த டைமில் தான் இறக்குறாரு. சம்பவம் நடக்குது 8:30 மணி 9 மணியெல்லாம் வந்து டிவியில் வந்து நியூஸ் வருது. தந்தி டிவி, பாலிமெண்டி, அந்த மாதிரி டிவிகளில் வர நியூஸ் தான் அது. அந்த மாதிரி எல்லா டிவிலையும் வந்து என்னென்னா 8 பேர் வந்து அண்ணாநகர் டிசி ஆஃபீஸில் சரண்டர் ஆயிடுறாங்க, இந்த மாதிரி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்னு செய்தி வருது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து அந்த திருவாங்கடன்ற நம்பரும் வந்து அந்த என்கவுண்டர் அனுப்பப்பட்ட திருவாங்கடன்ற நம்பரும் வந்து அதில் இன்க்ளூட் தான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து இது வரைக்கும் 27+1 புதுரப்பா லாஸ்ட்டாக அவரோட சேர்த்து இத்தனை பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு ரீசன், இவர் இந்த ரீசனில் இவர் வந்து செல்ஃபோன் இது பண்ணார், இவர் வந்து வண்டி கொடுத்தாரு, இவர் வந்து அந்த வெடி உண்டா, இவர் வந்து அப்புறம் வந்து பணம் கொடுத்தாரு, ஏதாவது ஒரு ரீசனுக்கு ஒருத்தர் வந்து ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இதோட இந்த மாதிரி போகும்போது இதில் சிலர் இல்லை, நிறைய அரசியல் விமர்சகர், சில அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்ட கேள்வி மீடியாக்களில் வந்து தான் சொல்கிறேன். இந்த சம்பந்தம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை நடந்தது முக்கிய காரணம் வந்து ஆருத்ரா கோல்டு. ஆமாம், அதனால் வந்து ஏற்பட்ட தகராறில் தான் வந்து ஆற்காடு சுரேஷ் இறங்குறாரு. அதுக்கப்புறமா இவர் இறக்குறதா சொல்லப்பட்டது. செய்தி சேனல்களில் தான், செய்தி டிவி பேப்பரில் வந்து தான் சொல்கிறேன். அந்த ஆருத்ரா கோல்டையாக இது வரைக்கும் விசாரணை வளையத்துள்ள கொண்டு வரல. இது வந்து பெரிய ஒரு கேள்வி. யாரோ கொண்டு வராங்க. லைக் நம்ம டைரக்டர் நெல்சன் அவங்க மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாரோ ஒரு வக்கீலுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்களா, அதால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நல்லதான், எல்லாருமே விசாரிக்கலாம், என்ன உன்னெல்லாம் கூட விசாரிக்கலாம். ஒரு கொலை வழக்குன்னும் போது அது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு காவல்துறை அது முழு உரிமை இருக்குது. சரிங்களா? இல்லை அந்த ஆருத்ரா கோல்டு ஏன் வரல இந்த விசாரணை வளையத்துக்குள்ள அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே. அது ஒரு என்ன $1 மில்லியன் கொஸ்டின் வருவாங்களா, அந்த மாதிரி அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பதிலே இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சட்ட வல்லுநர்கள், அதாவது மூத்த வழக்கறிஞர்கள் சில பேர் என்ன வந்து நான் பேசும்போது, இவ்வளோ பேர் இந்த கேஸில் வராங்க அப்படின்னா கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும்பா, கேஸ் நிற்காது. ஒரு கொலை கேஸ்னால் 4 பேருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். இவ்வளோ பேர்லாம் வந்துட்டா என்ன ஆகிடும்னா கேஸ் வந்து பெருசாக ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் நிற்காமல் போய்டும், ஒன்றும் இல்லாமல் போய்டும். கோர்ட்லேயே அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் கட்டுற மாதிரி பெருசாக கல்யாணம் பண்ண மாதிரிலாம் இருக்காது. மொத்தமே என்ன ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதிலே பாதி இடங்க டேபிள், சேர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அக்யூஸ்ட் சொல்ல போனால் ஒரு 10 பேர் நிற்கிற அளவு தான் அக்யூஸ்டோட அந்த ஸ்பாட்டே இருக்குமே. 10 அதிகபட்சம் 15 பேர். இவ்வளோ பேர் எங்கே நிற்க வைப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்து சீனியர் வழக்கறிஞர் என்கிட்ட கேட்குறாங்க. எப்படி உட்கார வைப்பாங்களா தரையில், இல்லை எப்படி நிற்க வைப்பாங்க இவ்வளோ பேர், பெஞ்சு போட்டு உட்கார வைப்பாங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்களா, அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லை, இதுக்கும் தனியாக கல்யாண மண்டபம் ஏதாவது வழக்கு நடத்துவாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து நிறுத்து போகிற மாதிரியான ரூட்டில் தான் போகுதுன்னு இன்னும் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்ல முடியும், நமக்கு தெரிஞ்சது தான் இதுதான் இந்த ரூட்டோட போயிட்டுருக்கு மெத்தடு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு மேலே அதில் வரும் நம்மளுக்கும் தெரியல. இல்லை அப்படி இல்லை, இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது போலீஸும் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னா வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். வந்து நாளைக்கு இதில் முக்கியமான ஒருத்தர் வந்து தேடிட்டு இருப்பாங்க, அவரை தான் வந்து பொறி வச்சு சுற்றி இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்கெட்ச் போடுவாங்கன்னும் போது அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட மாட்டாங்க. நான் இவர் நாளைக்கு காலையில் பிடிக்க போகிறோம் அப்படின்னா அவர் தப்பிச்சு ஓட்ட மாட்டார் ப்ரெஸ்ஸு கொடுத்தா. அதனால் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய ஒர்க்கு. அது அவ்வளோ கடினமான ஒர்க்கு. எந்த ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்க போகிறதுக்கும் அவங்க சோறு தண்ணி இல்லாமல் நைட் அண்ட் டேவும் கஷ்டப்படுவாங்க. அது ஒரு
தீரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அதில் நிறைய விஷயம் காட்டியிருப்பாங்க. ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட் பிடிப்பன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கடினமான வேலை. பட் என்னன்னா இவங்களுக்கு வந்து மேலத்து ப்ரெஷர், ஆளுங்கட்சி தரப்புலேருந்தோ இல்லை அதிகாரிகள் தரப்புலேருந்தோ வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அந்த மாதிரி ப்ரெஷரில் தான் அவங்க இது பண்ணுறத விட மற்றபடி போலீஸ் அவங்க வேலையை தான் செய்வாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. புரியுது சார், புரியுது. நன்றி பரட்டை மக்களே. உங்களுக்கும் இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கேள்வியோட பரட்டை சந்திக்கும் வரை உங்களிடம் விதைப்பது சுருட்டை பரட்டை. நன்றி, வணக்கம்.